அனைவருக்கும் வணக்கம். தாவேகா கட்சிக்காரங்க மதுரையில் நிர்வாகிகளுக்கு அடையாள அட்டை வழங்குற விழா ஒன்று நடத்தியிருக்காங்க. அந்த விழாவில் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களை ஒரு அட்டையாட்டு ரெடி பண்ணி அந்த விஜய் அவர்கள் அப்படின்ற அந்த அட்டை இருக்கு இல்லையா, அந்த அட்டை அந்த நிர்வாகிகளுக்கெல்லாம் அடையாள அட்டை வழங்குதுங்க. அட்டையிடம் அடையாள அட்டை வாங்கிய ஆச்சரிய குறிகள் வித்தியாசமான பிறவைகளாக இருக்கானுங்க. இப்படி ஒரு சம்பவத்தை இதுவரைக்கும் வாழ்நாளில் யாருமே பார்த்துருக்க மாட்டாங்க. அரசியல் களம் இப்படி பார்த்துருக்கவே செய்யாதுங்க. இந்த பீச்சில் எல்லாம் இந்த நடிகர்களுடைய ஃபோட்டோஸ்லாம் அட்டையாக ரெடி பண்ணி வச்சுருப்பாங்க. அது கூட போய் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வருவாங்க. ஏதோ அவரு கூடவே போய் நின்று எடுத்த மாதிரி ஃபோட்டோ எடுத்துகிட்டு வருவாங்க. அந்த மாதிரி விஜய் அவர்களுடைய புகைப்படத்தை வச்சு ஒரு அட்டையை ரெடி பண்ணி அவர்கிட்ட இருந்து அடையாள அட்டையை வாங்குறாங்களாம். வித்தியாசமான ஜந்துக்களாக இருக்கானுங்க. இந்த அரசியல் களத்திலேயே ஃபர்ஸ்ட் டைமாக இவனுங்க தான் பல விஷயங்களை இன்ட்ரடியூஸ் பண்ணுறானுங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோமு, பிரச்சாரத்துக்கு போகிற இடத்துல 41 பேரை கொல்றது, அவ்வளோ பேர் சாகிறப்போவும் அங்கேருந்து தப்பிச்சு ஓடுறது, அவ்வளோ பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தெரிஞ்சும் அவங்களையெல்லாம் சென்னைக்கு கூட்டிகிட்டு வந்து அங்கே வச்சு பார்க்கறது, இந்த மாதிரி பல விஷயங்களை இவங்க தான் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் அரசியல் களத்தில் உலகத்துக்கே இவங்க தான் புதுசாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்கன்னு வச்சுப்போமே. இப்போ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா இந்த அட்டையை வச்சு இப்போ அடையாள அட்டை கொடுக்குறாங்க. என்னங்க சொல்கிறது? அந்த புகைப்படத்தை பாருங்க, மனசெல்லாம் உழுக்குது. எதை நோக்கி செல்கிறது நம் தமிழ் சமூகம்? அடுத்த தலைமுறை இளைஞர்கள் எதை நோக்கி செல்கிறார்கள்? மனசெல்லாம் பதபதைக்குது, வேதனையாக இருக்கு. அந்த புகைப்படத்தை பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களும் ஒரு அட்டையை ரெடி பண்ணி வச்சுருக்காங்க. ஒருத்தர் விஜயோடைய கையால் அடையாள அட்டையை வாங்குற மாதிரி வாங்குறாப்புல, ஒருத்தர் விஜயோடைய தோல்ல இருந்து வாங்குறாப்புல, இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா புதுசாக அடையாள அட்டை வாங்குறாங்க. எந்த லொக்கேஷன்ல இருந்தெல்லாம் வாங்குறாங்க பாருங்க. அப்படியே கீழே பிடிச்சிட்டு இருக்காரு பாருங்க அடையாள அட்டையை சொன்னேன். அந்த அடையாள அட்டையை பிடிச்சிட்டு இருக்கிற நபருடைய கண்ணில் திமிரு தெரியுது, மாஸ் தெரியுது. பக்கா மாஸ் கட்சி, நம்ம கட்சி அடையாள அட்டை பக்கா மாஸ். என்னங்க இதெல்லாம் எப்படி எல்லாம் இருக்கானுங்க பாருங்களேன். யூஸ் பண்ணிருக்கலாம் ஐடியா இல்லாத பசங்க. என்னதான் இவனுக்கு ஜென்சி கிட்ஸ் நாங்கள்லாம் புதுசாக நாங்கள் ஏதோ மாற்றம் கொண்டு வரோம். இதெல்லாம் தாங்க மாற்றம். இவங்க பேசுகிற மாற்றம் புதுசாக டிஃப்ரெண்ட்டாக கொண்டு வராங்க. கட்சி தலைவரால் நேரில் வர முடியாது. இவனுங்களுக்கே தெரிஞ்சு போச்சு, பனையூரை தாண்டி பண்ணையார் வரமாட்டார், பேசாமல் நம்மளே நமக்கானதை பண்ணிப்போம், அவர் தர்ற மாதிரி நம்மளே ஒரு செட்டப்பை ரெடி பண்ணி அவர் கையால் வாங்குற மாதிரியே பண்ணிடலான்னு பண்ணிக்கிட்டு இருக்காங்க போல. அறிவு திருவிழா நடக்கிறப்போ உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொன்னாங்க, இந்த பொருட்காட்சியில எல்லாம் தாஜ்மஹால் வச்சிருப்பாங்க, ஈஃபில் டவர் வச்சிருப்பாங்க, லண்டன் பிரிட்ஜ் கட்டி வச்சிருப்பாங்க. அதெல்லாம் மக்கள் என்ன பண்ணுவாங்கன்னா, நம்ம ஊருக்கு லண்டன் பிரிட்ஜ் வந்திருக்க மாதிரி இருக்கு, அதில் நின்று ஒரு ஃபோட்டோ எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ எடுக்க போவாங்க. ஆனால் அதெல்லாம் ஒரிஜினல் கிடையாது, அதெல்லாம் வெறும் அட்டை அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா உண்மையாலுமே விஜயை ஒரு அட்டையாக ரெடி பண்ணி அந்த அட்டையை வச்சு ஃபோட்டோ எடுத்திருக்கானுங்க. அன்றே கணித்தார் உதயண்ணா, நடந்துருச்சு பாருங்க. அவர் கணிச்சது இன்னைக்கு நடந்துருச்சு. உண்மையாலுமே பண்ணிட்டானுங்க. இந்த மாதிரி பண்றவனுங்களெல்லாம் தற்குறிகள்னு சொல்லாம வேற எப்படி சொல்றது? என்ன பண்றது? ஆச்சரிய குறிகள்னு ப்ரொமோட் பண்ணியிருக்காரு இல்லையா? ஆச்சரிய குறிகள் அட்டை கிட்ட இருந்து அட்டை வாங்கியிருக்கானுங்க. நம்ம எல்லாரும் என்ன பேசிக்கிட்டு இருந்தோம்? தேர்தலுக்கு விஜய் அவர்கள் பிரச்சாரம்லாம் தெரு தெருவா வீடு வீடா ஊரெல்லாம் போக மாட்டாரு, அவர் பனையூருக்கு எல்லாரையும் வர வச்சு எனக்கு ஓட்டு போட்டுருங்க அப்படின்னு சொல்லி கேட்டாலும் கேட்பாருன்னு சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஆனால் நம்மெல்லாம் பேசுறது, நம்மெல்லாம் விமர்சனம் பண்ணுறதெல்லாம் கேட்டுக்கிட்டு அவங்க வேற பிளான் போட்டுட்டாங்க. என்ன பிளான்னா, வண்டியிலெல்லாம் வருவார், ஒவ்வொரு தெரு தெருவாக போவார், வீடு வீடாக போவார். ஆனால் அட்டையில் தூக்கிட்டு வருவோம். நாங்கள் அட்டையை தூக்கிட்டு ஓட்டு கேட்போம். அந்த அட்டையை வச்சே நாங்கள் வாக்கு கேட்போண்டா, மக்களையெல்லாம் நாங்கள் அந்த அட்டையை காட்டியே ஓட்டு போட வைப்போண்டா அப்படின்னு நிற்கிறானுங்க போல இருக்கு. பிளான் பண்ணிட்டானுங்க போல இருக்கு பைத்தியக்காரருங்க. பண்ணாலும் பண்ணிடுவானுங்க. இதையெல்லாம் பண்ண முடிஞ்சவனுங்க அதை மட்டும் பண்ணிட மாட்டானுங்களா? விஜயனுடைய மூஞ்சி போதும், அவரு ஒரு கரிஸ்மேட்டிக் லீடர், அவரு படுத்துக்கிட்டே ஜெயிப்பாரு, வீட்டில் காஃபி குடிச்சுக்கிட்டு இருக்கிறப்பவே ஜெயிப்பாருலாம் சொல்றானுங்க இல்லையா? ஒருவேளை இதை பண்ணாலும் பண்ணிடுவானுங்க. ஜெயிக்கலாம் முடியாது, ஆனால் அது ஜெயிச்சிருவாருன்னு நம்பிக்கிட்டு இவனுக்கு இந்த அட்டையை தூக்கிட்டு வருவானுங்கன்னு நினைக்கிறேன். பார்ப்போம் என்னெல்லாம் ஃபன் பண்ணுறானுங்க இன்னும் அப்படின்றத பார்ப்போம். அட்டையை வச்சு அரசியல் பண்ணுறானுங்க போருங்க. இவனெல்லாம் சாபக்கேடுகள், தமிழ்நாட்டுடைய அரசியலுக்கு சாபக்கேடுகள். அரசியலில் இந்த மாதிரி அட்டையெல்லாம் யூஸ் பண்ணுறீங்க இல்லையா? பேசாமல் ஜனநாயகன் படத்துக்கும் அட்டையை வச்சே படம் ஃபுல்லாக ஓட்டுக்கடா. அங்கே எல்லாம் அட்டையை வச்சு ஓட்டுனா ஓடாது. விஜய் நடிக்கணும்ல, ஷூட்டிங் ஸ்பாட்டுக்கு கரெக்டான நேரத்துக்கு போகணும்ல. அங்கே மட்டும் பங்க்சுவலாக, அங்கே மட்டும் கரெக்டாக விஜய் நேரில் போவார், எல்லாம் பண்ணுவார்னா அப்போ அரசியலில் மட்டும் எதுவும் பண்ண மாட்டார், களத்துக்கே வரமாட்டார்.
அட்டையை வச்சு ஒப்பேத்துவானுங்க, இல்லைனா வீடியோ காலில் வரும் தலைவர்களை வீட்டுக்கே வரக்கூடிய தலைவர் அப்படின்லாம் வந்து ராஜ்மோகன் பில்டப்லாம் கொடுத்தாப்புல. கரூரில் அத்தனை மக்கள் இறக்குறாங்க, அவங்களெல்லாம் நேரில் போய் பார்க்காம வீடியோ காலில் இருந்து பேசிக்கிட்டு இருக்காப்புல. இப்போ என்னன்னா நேரில் போய் அடையாள அட்டை வாங்குறதெல்லாம் விட்டுக்கிட்டு, அதுவும் மதுரையில் அதை விட்டுக்கிட்டு அட்டையை வச்சு அடையாள அட்டை கொடுத்துருக்காங்க. வித்தியாசமாக இவங்க தாங்க பண்ணுறாங்க. இவனுங்களை மாதிரி யாருமே இந்த மாதிரிலாம் யாருமே பண்ணதில்லைங்க. வித்தியாசமாக இருக்காங்க இவங்க. ஏலியன்ஸ் இவனுங்க ஆட்சிக்கெல்லாம் ஆசைப்படுறானுங்களே, அதெல்லாம் நடக்காது. இருந்தாலும் ஒன்று சொல்லுவோம், ஒருவேளை இவனுங்களுக்கு ஆட்சிலாம் கிடச்சிது அப்படின்னு சொன்னாக்க சொல்கிறதுக்கே ஒரு மாதிரி தான் இருக்குது, சொல்ல வேண்டிய நிலைமையில் இருக்கும். இந்த பதவியேற்பு விழாலாம் இருக்கும் இல்லையா, அதுக்கெல்லாம் அட்டையை கொண்டு வந்து நிறுத்திடுவாங்களோ. வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கே வக்கற்ற ஒரு தலைவன், வீட்டை விட்டு வெளியே வர்றதுக்கு வக்கற்ற தலைவன் தெரிஞ்சு அந்த தற்கூரி தலைவனை அட்டையா ரெடி பண்ணி அடையாள அட்டை வாங்கக்கூடிய ஒரு தொண்டர் கூட்டம். இவனுங்க வந்துட்டு எந்நேரமும் களத்துல மக்களா நின்று பணியாற்றி கொண்டு இருக்கக்கூடிய திமுகவை ஒழிச்சிருவானுங்களாம். உங்க விஜய் உயிரென வரை, நான் உங்க இடத்துக்கு உங்களை தேடி உங்க விஜய் வர அப்படின்லாம் பேசிக்கிட்டு இருந்தாப்புல. இவனுக்கு இதை தான் மீன் பண்ணியிருக்கானுங்க. இனிமே அட்டையை தான் தூக்கிட்டு சுத்த போறானுங்க பாருங்க. தாவைக்காரனுங்க எங்க போனாலும் அவரை இட்டுன்னு போறது தான் எங்களுக்கு ரொம்ப கஷ்டம் அப்படின்னு புஷி ஆனந்த் சொன்னார் பாருங்க. புஷி ஆனந்த் சொன்ன அந்த தாரக மந்திரத்தை தெளிவா உள்வாங்கி கொண்டு அவங்க கட்சியுடைய அந்த கொள்கை இருக்கு இல்லையா, இட்டுன்னு போறதே எங்களுக்கு கஷ்டம் அப்படின்னு, அதுதான் அவங்க கட்சியுடைய கொள்கை. அந்த கொள்கையை தெளிவாக உள்வாங்கின அந்த தொண்டர் படை என்ன பண்ணியிருக்காங்கன்னா இப்படி பண்ணியிருக்காங்க. அட்டையை வச்சு ஃபோட்டோ எடுத்து நெட்டில் போட்டிருக்காங்க. இவனுங்க கிட்டலாம் போட்டி போட, இவனுங்களை மாதிரிலாம் அரசியல் பண்ண இனிமேல் ஒருத்தன் பிறந்து தான் வரணும். அப்படி ஒருத்தன் இது வரைக்கும் இல்லை. உங்களை மாதிரி தற்கொலை கூட்டம் எவனுமே கிடையாது. உங்களையெல்லாம் வீழ்த்தவே முடியாதுடா. இன்னும் என்னென்ன கொடுமையெல்லாம் பார்க்க போகிறப்போ தெரியல. விஜய் உட்கார்ந்த சேரில் போய் நின்று விஜய் உட்கார்ந்த சேருன்னு சொல்லி அது கூட செல்ஃபி எடுக்கிறானுங்க. கட் அவுட்டை வச்சு அடையாள அட்டை வாங்குறானுங்க. கேட்டால் சொல்கிறானுங்க, விஜயோடைய கட் அவுட்டுக்கு வரக்கூடிய கூட்டம் கூட உங்களுக்கு வர அதில் கிக்கி பிக்கின்னு சிரிக்கிறானுங்க. அட பைத்தியக்காரனுங்களா, கட் அவுட்டையும் சேரையும் பார்த்தே வெறி பிடிச்சி போய் சுற்றுறீங்களே, அந்த ஆள் நேரில் வந்து நின்னா என்னெல்லாம் பண்ணுவீங்களா? அதுக்கு தான் அந்த ஆள் வராமல் இருக்காரு. இவனுங்களுக்கு புரியல பாருங்களேன். மாசு கெத்துன்னு நினச்சி அந்த ஆளை அரசியல் களத்துக்கே வரவிடமாக்குறது இவனுங்க தான், வேற யாரும் கிடையாது. அவருக்கே பயம் இவனுங்களெல்லாம் பார்த்து. பின்ன எதுக்கு வராமல் இருக்காரு? அவர் வெளியே வராமல் இருக்கிறதுக்கு ரெண்டு காரணம் தான். ஒன்று, அவர் பயங்கர எலைட்டான நபர். அவருக்கு இந்த வெயில், நடக்கிறது, ஓடுறது, ஏறுறது, கஷ்டப்படுறது, பிரச்சாரம் பண்ணுறது, ஊராக போகிறது, அதெல்லாம் அவருக்கு ஒத்துக்காது. இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஆச்சரியக்குறி தற்குறிகள் தான். இவனுங்களை பார்த்து தான் பயம். ஏன்னா அவனுங்களை பார்த்து பயந்து தான் பவுன்சர்ஸ் வச்சுருக்காரு சுற்றி. அந்த ரேம்பில் எவனா நடந்து வந்தானா தூக்கி எறிகிறதுக்கு இவனுங்கெல்லாம் பார்த்து பயந்து தான் அவர் இருக்கார். அதனால தான் அவர் களத்துக்கும் வரல. இவனுங்க என்ன பண்றானுங்க பாருங்க, மீண்டும் இதை குளோரிஃபை பண்ணிக்கிட்டு இருக்கானுங்க. பாருங்க, எங்க தலைவருடைய அட்டைக்கு கூடுற கூட்டத்தை பாருங்க, இப்படியெல்லாம் கூட்டம் கூடுமா, எங்க தலைவர் நேரில் வந்தா எப்படி இருக்கும் தெரியுமா அப்படின்லாம் வந்து அதை வந்து பெரிய இதாட்டு நினைச்சிக்கிட்டு இருக்கானுங்க பைத்தியக்காரனுங்க. மாநாடு இன்னைக்கு நடக்குதுன்னா நேற்றுக்கு முந்தானத்தே வந்து கிடக்கிற மாதிரி இவ்வளோ உண்மையான விசுவாசமான தொண்டர் கூட்டம் யாருக்காவது உண்டுமா? இந்த மாதிரி விஜயோடைய சேரை பார்த்து அந்த சேர் கூடயே செல்ஃபி எடுத்து அதை வந்து பெரிய இது வீட்டுக்கே தூக்கிட்டு ஓடுறதுக்கு நிற்கக்கூடிய இந்த மாதிரிப்பட்ட அப்படி அன்பு கொண்ட அது எவ்வளோ புனிதமான தொண்டர் கூட்டம் தெரியுமா அப்படின்றானுங்க. முட்டாள்தனத்தை எல்லாம் அன்பு விசுவாசம்னு மாத்திட்டானுங்க. இப்படிப்பட்ட ஒரு முட்டாள் கூட்டத்தை தமிழ்நாடு இதுவரை கண்டதே கிடையாது. ஏன் உலகமே பார்த்துருக்காது. இப்படியெல்லாம் இவனுங்க இருக்கானுங்கன்னு வெளி உலகத்துக்குலாம் தெரிஞ்சதுன்னு வைங்களேன், ஐயோ டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இப்படியெல்லாம் கூட இருக்கானுங்களா அப்படின்னு சொல்லியிருந்தா தான் எல்லாரும் யோசிப்பாங்க. இதெல்லாம் வந்து நமக்குள்ளேயே இருக்கிறது நல்லது, சீக்கிரட்டாக நமக்குள்ளே வச்சுப்பாங்க. அரசியலை எவ்வளோ ஈஸியாக நினச்சிட்டாங்க இல்லையா? விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா எல்லாரையும் வீட்டுக்கு கூப்பிட்டு பார்க்குறாரு. என்ன பிரச்சனை நடந்தாலும் என்ன நடந்தாலும் ஆஃபீஸுக்கு பார்க்க. சிஎம் சார் இவரை பழி வாங்கணுமா, அந்த பழி வாங்குறதா இருந்தாலும் இவர் வீட்டுக்கு வரணுமா இல்லைனா இவர் ஆஃபீஸுக்கு தான் வரணுமா? சிஎம் சார் கிளம்பி வந்து இவரை பழி வாங்கிட்டு போகணுமா? அப்பவும் அவர் வீட்டுக்கு தான் வரணும். இவர் வீட்டை விட்டு வெளியே வரமாட்டாரு. வெள்ளத்தில் பாதிக்கப்பட்ட மக்கள்னா எல்லாரும் பனையூருக்கு வரணும். இவரு கரூருக்கு பிரச்சாரத்துக்கு போறேன்னு எம்ம வாகனத்தை எடுத்துட்டு போய் அங்க 41 பேர் செத்து போனா அந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க இவரை வந்து பார்க்கணும். இப்ப பாருங்க, அடையாள அட்டை கிட்ட அட்டை வாங்குறாங்க. இதுதான் அரசியல். எவ்வளவு ஈஸியா இருக்குல்ல அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க போல. மக்கள்லாம் அப்படியே நமக்கு ஆட்சியை தூக்கி கையில தந்துருவாங்க, நம்ம இப்படி இருந்தாலே போதும், இதுதான் அரசியல், தட்ஸ் ஆல் யுவர் ஆர்டர், இவ்வளவுதான் பாலிடிக்ஸ் அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருக்கானுங்க போல இருக்கு. வாங்க போறானுங்க பாருங்க. 2026 தேர்தலில் அப்படியே வந்து நான் சொன்னது அரசியல் ரீதியா, வேற எதுவும் நினைச்சுக்காதீங்க, அதுக்கு நான் பொறுப்பு இல்லை. அதிமுக அடிமைகளை விட மோசமான அடிமை கூட்டம் ஒன்று உருவாகிட்டு இருக்கு. ஜெயலலிதா அம்மையாரே எவ்வளோ பரவாயில்ல போல, இவ்வளோ மோசமான தருதலை கூட்டத்தை விஜய் அவர்கள் வளர்த்துக்கிட்டு இருக்காரு. பாருங்களேன் எப்படி எல்லாரும் கிடக்குன்னு. பனையூர்ல தலைமை நிர்வாக குழு கூட்டம்னு ஒன்று நடத்தினாங்க.
அதில் பார்த்தீங்கன்னா அதில் கூட விஜய் வந்து பங்கேற்கல. இத்தனைக்கும் பனையூரில் அவர் ஆஃபீஸில் நடந்தது, அது கூட அவர் வந்து பங்கேற்கல. அவருடைய ஃபோட்டோவை வச்சு தான் அந்த கூட்டத்தை நடத்தினாங்க. அவர் ஃபோட்டோவை வச்சு அந்த கூட்டத்தை நடத்தினாங்க. இப்போ பாருங்க அட்டை. இந்த மாதிரி ஒரு அரசியல் கட்சியை உலகத்தில் எங்கேயுமே பார்க்க முடியாது. அதான் சொல்கிறோம்ல, ஆகச்சிறந்த தற்குறிகள் நம்பர் 1. நம்ம சும்மா வந்து விளையாட்டுக்கு சொல்கிறோம், ஃபன்னுக்கு சொல்கிறோம்லாம் நினைக்காதீங்க. உண்மையாலுமே இந்த உலகத்திலே நம்பர் 1 தற்குறிகள்னா இவனுங்க தான். இவனுங்களை விட தற்குறிகளை யாருமே இருக்க முடியாது. நான் சேலஞ்ச் பண்ணுறேன். அப்படி இவனுங்களை விட தற்குறிகளை யாராவது இருக்கீங்கன்னு என்கிட்ட வந்து நீங்கள் ப்ரூவ் பண்ணி காட்டிருங்க, பார்த்துருவோம். நடக்கவே நடக்காது, வாய்ப்பே இல்லை. இந்த காணொலியை நான் இதோட என் பண்ணிக்கிறேன். நன்றி, வணக்கம்.